வணக்கம். இன்னைக்கு நம்ம எத பத்தி பார்க்க போறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஜாவா ஸ்கிரிப்ட்ல டீபக்கிங் எப்படி பண்றது அப்படின்றத தான் பார்க்க போறோம். ஸோ நம்ம வந்து எல்லாருமே வந்து ஒரு புரோகிராமரா மாறிடலாம், இந்த டெவலப்பரா மாறிடலாம். பட் ஆனா வந்துட்டு ஒரு ப்ராப்ளம் வந்து டீபக் பண்ணி அதுக்கான சொல்யூஷன் வந்து எடுத்துட்டு வராங்கல்ல. ஸோ ஒரு ப்ராப்ளம் வந்துச்சுன்னா, அத நம்ம எப்படி வந்து சால்வ் பண்றது? இல்ல நம்ம கோட் அடிக்கும்போதே வந்து தப்பு வரலாம். எல்லா புரோகிராமருமே அப்படியே வந்து அடிச்சா ஃபர்ஸ்ட்லேருந்து ஸ்டார்ட்டிங்லேருந்து எண்ட் வரைக்கும் வந்து தப்பா வந்து தப்பா இல்லாம அப்படியே கோட் அடிப்பாங்க அப்படின்றதெல்லாம் கிடையாது. எல்லா டெவலப்பருக்கும் ப்ரோகிராம் வந்து ஃபர்ஸ்ட்டு நம்ம வந்து பண்ணும்போது, ஏதோ ஒரு இடத்துல ஒரு சின்ன பக்காச்சும் நமக்கு வந்து வரும். ஸோ அத வந்து நம்ம எப்படி வந்து சால்வ் பண்றது அப்படின்றத தான் பார்க்க போறோம். சில இடத்துல வந்து பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், இந்த எரர்ஸ்லாம் வந்து வரலாம். அதாவது வந்து சில இடத்துல வந்து நமக்கு எரர் வரலாம். சில இடத்துல வந்து எரரே வராது. இப்ப ஜாவா ஸ்கிரிப்ட்லாம் லூஸ்லி கப்பிள்டுன்னு சொல்லுவோம் நம்ம. ஒரு எக்ஸாம்பிளுக்கு சொல்லணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நான் இங்க வந்துட்டு ஏ இஸ் ஈக்குவல் டூ வந்து 5ன்னு வைக்கிறேன்னு வச்சுக்கோங்களேன். திருப்பி நான் வந்து என்ன பண்றேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, லெட் ஏ இஸ் ஈக்குவல் டூ அஸ்வின்றத வந்து வைக்கலாம். சாரி இங்க லெட்ன்றது போட முடியாது. நம்ம ஏன்னா வந்து வேர்ன்றத போட்டுக்கலாம். ஸோ நம்ம லெட்டு, கான்ஸ்ட்டு, வேரு இத பத்தின வேரியபிள்ஸ் பத்தின ஒரு தனியான வீடியோ வந்து நம்ம போட்டிருக்கோம். ஏன் வந்து லெட்டு போடுறப்ப எரர் அடிச்சுச்சு அப்படின்றதெல்லாம் வந்து நம்ம தனியா டிஸ்கஸ் பண்ணியிருக்கோம். அத நீங்க பார்க்கலன்னா மறக்காம அத செக் பண்ணி பார்த்துட்டு வாங்க. நான் ஐ பட்டன்லயே வந்து அத குடுக்குறேன். ஓகே. இப்போ வந்து நான் வேர் ஏ இஸ் ஈக்குவல் டூ 5ன்னு குடுக்குறேன். வேர் ஏ இஸ் ஈக்குவல் டூ அஸ்வின்னு குடுக்குறேன். இங்க நம்ம வந்து ஒரு பேராகிராஃப் டாக் போட்டிருக்கோம்ல. ஸோ நான் இங்க வந்து என்ன பண்றேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, டாக்குமெண்ட் டாட் கெட் எலிமெண்ட் பை ஐடில வந்துட்டு நான் என்ன பண்றேன் டெமோ ஸோ டாட் இன்னர் HTML வந்து அக்சஸ் பண்ணி நான் என்ன பண்றேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஏவ வந்து ஷோ பண்ணு அப்படின்ற மாரி வந்துட்டு நான் குடுத்துடுறேன். ஸோ இங்க ரெஃப்ரெஷ் பண்ணி இங்கேயே வந்து ரெஃப்ரெஷ் பண்ணிடலாம். ஸோ இங்க குடுத்தோம்னா அஸ்வின்றது வந்துருச்சு. ஏன் நம்ம ஆனா இங்க 5ன்றதையும் குடுத்துருக்கேன். என்னால அஸ்வின்றதையும் குடுக்க முடியுது. இப்ப நான் மறுபடியும் வந்து வேற ஏதாவது கூட அ குடுக்கலாம். இங்க வந்துட்டு யூடியூப்ன்னு கூட குடுக்கலாம் நானு. குடுத்து நான் இங்க சேவ் பண்றேன்னு வச்சுக்கோங்களேன். இங்க ரெஃப்ரெஷ் பண்றேன். யூடியூப்ன்றது வரும். ஸோ இப்படி குடுக்கறதுனால நமக்கு என்ன அட்வான்டேஜ்? நான் இப்ப வந்து ஒரு நம்பர வந்து ஆட் பண்ணணும். ஒரு கால்குலேட்டர் ஆப் எழுதுனேன். ஸோ கால்குலேட்டர் ஆப்ல எழுதும்போது வந்து நான் வந்து 5+6 இந்த மாரி தான் வந்து நம்பர்ஸ் தான் ஆட் பண்ண முடியும் மாரி இருக்கும். இந்த மாரி நான் இப்போ ஒரு ஸ்ட்ரிங்கே பாஸ் பண்ண முடியிற மாரி இருந்துச்சுன்னா, அது வந்து தப்பு தானே. இப்ப நம்ம இந்த மாரி இடத்துலலாம் வந்து எப்படி டீபக் பண்ணி அத எப்படி வந்து ஃபிக்ஸ் பண்றது அப்படின்றது தான் பார்க்க போறோம். ஸோ ஃபர்ஸ்ட்டு வந்து என்னென்ன எரர்ஸ்லாம் வரும் அப்படின்றது தெரியல அப்படின்னா, நம்ம அதுக்கான வீடியோவும் வந்து தனியா டெடிகேட்டடா போட்டுருக்கோம். என்னென்ன எரர் வரும், லாஜிக்கல் எரர்னா என்ன, சின்டாக்ஸ் எரர்னா என்ன, ஸோ ரெஃபரன்ஸ் எரர்னா என்ன, இதெல்லாம் வந்து நம்ம தனியா வந்து போட்டுருக்கோம். அதையும் நீங்க செக் பண்ணலன்னா நான் ஐ பட்டன்ல குடுக்குறேன். மறக்காம அத செக் பண்ணி பார்த்துட்டு இந்த நான் சொல்ற வீடியோலாம் செக் பண்ணி பார்த்துட்டு அதுக்கப்புறம் இங்க வாங்க. ஏன்னா நான் வந்து டைரக்ட்டா நான் இங்க சொல்றப்போ வந்து அது என்ன எரரு, உங்களுக்கு இது எப்படி வந்து ஏன் இப்படி வந்துச்சு அப்படின்றதெல்லாம் புரியாது. ஸோ அதெல்லாம் செக் பண்ணி பார்த்துட்டு இங்க வாங்க. சரி ஓகே. நம்ம இப்ப என்ன பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஃபர்ஸ்ட்டு வந்து டெவலப்பர்ஸ் எப்பவுமே யூஸ் பண்ற ஒரு ஃபர்ஸ்ட் மெத்தட் என்னன்னா, கன்சோல் லாக் மெத்தட் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ கன்சோல் லாக்னா என்ன அப்படின்னா, இப்ப நம்ம வந்து C++லாம் அந்த பிரிண்ட்எஃப்ன்னு போட்டு எடுப்போம்ல. இப்ப ஜாவா ஸ்கிரிப்ட்ல வந்துட்டு நம்ம வந்துட்டு இந்த மாரி வந்து டாக்குமெண்ட் டாட் இப்படி பிரிண்ட் பண்ணலாம். பட் எல்லாத்துக்குமே நம்ம வந்து பிரிண்ட் பண்ணிட்டே இருக்க முடியாதுல்ல. ஸோ எங்கேயாவது ஒரு எரர் வருதுன்னா, நம்ம அந்த இதுல போட்டு எப்படி அத வந்து எடுக்கலாம் அப்படின்றத தான் பார்க்க போறோம். நான் இங்க என்ன பண்றேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சும்மா ஏ இஸ் ஈக்குவல் டூ 5ன்ற மாரி வச்சுக்கிறேன். அதே மாரி வந்து பி இஸ் ஈக்குவல் டூ 6ன்ற மாரி வந்து வச்சுக்கிறேன். ஸோ வச்சுட்டு நான் என்ன பண்றேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சும்மா இந்த 2 நம்பரையும் ஆட் பண்றேன். ஏ பிளஸ் பின்றத ஆட் பண்ணிடுறேன். இப்ப எனக்கு வந்து இதோட வேல்யூ வந்து UIல ஷோ பண்ணணும் அப்படின்னா, நம்ம எப்பவும் பண்ற மாரி டாக்குமெண்ட் டாட் கெட் எலிமெண்ட் பை ஐடி இன்னர் HTML ஆக்சஸ் பண்ணி ஷோ பண்ண போறோம். ஸோ ஆனா நான் என்ன பண்ண போறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இதோட வேல்யூ வந்து எனக்கு யூசருக்கு தெரிய வேணாம். என்ன மாரி இன்னொரு டெவலப்பருக்கு மட்டும் இந்த வேல்யூ வந்து தெரிஞ்சா போதும். இதோட அவுட்புட் வந்து தெரிஞ்சா போதும். இது வந்து சிம்பிள் கால்குலேஷன். ஸோ வந்து நம்மளே வந்து மைண்ட்ல வந்து கால்குலேட் பண்ணிக்கலாம். 5, 6, 11 தானே அப்படின்னு சொல்லிட்டு. இதே வந்து நாளைக்கு நான் வந்து ஒரு 1 ட்ரில்லியன் + 2 ட்ரில்லியன் எவ்வளோன்னு கேட்டேன்னா 3 ட்ரில்லியன் இந்த மாரி சொல்லுவீங்க. 1, 1, 1, 1, 2, 3, 4, 5, 6 பிளஸ் அந்த மாரி போட்டு நான் ஏதோ இன்னொரு நம்பர் ஏதோ ஆட் பண்றேன்னு வச்சுக்கோங்களேன். இது வந்து யூசருக்கு தெரிய வேணாம். எனக்கு மட்டும் இல்ல என்னோட கூட இருக்கிற டெவலப்பர்ஸ்க்கு தெரிஞ்சா போதும். இல்ல ஏதோ ஒரு எரர் வருது. இந்த மாரி எந்த எரர் வந்தாலும், அத நம்ம எப்படி கண்டுபிடிக்கிறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த கன்சோல் லாக் போட்டு தான் கண்டுபிடிப்போம். ஸோ இங்க இந்த ப்ரௌசருக்கு வந்துட்டேன். வந்துட்டு நம்ம வந்து ரைட் கிளிக் பண்ணிக்கணும். ரைட் கிளிக் பண்ணிட்டு கீழ வந்தீங்கன்னா, இங்க வந்து இன்ஸ்பெக்ட்ன்றது வரும். அப்படி வரல அப்படின்னா, நம்ம வந்து கண்ட்ரோல் ஷிஃப்ட் ஐன்றத குடுத்துக்கணும். ஸோ குடுத்துட்டோம்னா வந்து இது வந்து ஓப்பன் ஆயிடும். ஸோ இதுல வந்து இங்க பார்த்தீங்கன்னா, கன்சோல்ன்றது ஓப்பன் ஆயிடும். இப்ப நான் வந்து 5+6 குடுத்திருந்தேன்ல, அதோட வேல்யூ வந்து 11ன்றது வர ஆரம்பிச்சுருச்சு பார்த்தீங்களா? இப்ப இதே வந்து நான் 9ன்னு குடுக்குறேன்னு வச்சுக்கோங்களேன். இங்க வந்து ஒரு ரெஃப்ரெஷ் மட்டும் பண்ணிடலாம். ஸோ 14ன்றது வந்துருச்சு. ஸோ நான் இங்க வந்து என்ன பண்றேன்னு பார்த்தீங்கன்னா, இப்ப வந்து A பிளஸ் Dன்னு குடுக்குறேன்னு வச்சுக்கோங்களேன். ஜாவா ஸ்கிரிப்ட் வந்து எரர் த்ரோ பண்ணாது. இப்ப நான் இங்க A பிளஸ் Dன்னு குடுக்குறேன். இப்ப நான் இத கமெண்ட் பண்ணிடுறேன்னு வச்சுக்கோங்களேன். ஒரு இஷ்யூமே வரல. இப்ப நான் இது வந்து இதையும் க்ளோஸ் பண்ணிடுறேன். இப்ப நான் வந்து Dன்ற வேரியபிளே இல்ல. நான் பாட்டுக்கு ப்ரோகிராம் அடிச்சுட்டே போறேன்.
இப்ப எனக்கு இது இல்லவே இல்ல. இப்ப எனக்கு இதோட வேல்யூ வந்து கரெக்ட்டா வந்திருக்கான்றத நான் செக் பண்ணணும். எப்படி செக் பண்ண முடியும்? நம்ம யுஐல போட்டு ஷோ பண்ணி செக் பண்ணலாம். அது ஃபர்ஸ்ட் மெத்தடு. ஸோ அது வந்து ஒரு ப்ராப்பரான மெத்தட் கிடையாது. நம்ம எல்லாத்தையுமே வந்து யுஐல போட்டு செக் பண்றது. இது வந்து ஒரு வேரியபிள். இதே வந்து ஒரு 100 வேரியபிள் இருக்குன்னா, 100த்தையும் நம்ம வந்து யுஐல போட முடியாது. இதெல்லாம் வந்து என்ன பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அதுக்கு தான் வந்து கன்சோல் குடுத்துருக்காங்க. ப்ரௌசர் டெவலப்பர் இதுக்குன்னு சொல்லிட்டு. ஸோ இங்க வந்து போட்டு நம்ம கண்ட்ரோல் ஷிஃப்ட் ஐ போட்டேன்னு வச்சுக்கோங்களேன். இப்ப இங்க வந்து பார்த்தீங்கன்னா, ரெஃபரன்ஸ் எரர்ன்றது வந்துருச்சு. இப்ப நம்ம இந்த எரர வந்து எப்படி சால்வ் பண்ணலாம்? ரெஃபரன்ஸ் எரர்னா என்னன்றத வீடியோ வந்து நம்ம போட்டிருந்தோம். வேரியபிள் இல்லாதது தான் வந்து ரெஃபரன்ஸ் எரர் அப்படின்னு சொல்லுவோம். அப்ப இங்க வந்து செக் பண்ணிட வேண்டியதுதான். A பிளஸ் B தானே குடுத்துருக்கோம். இங்க Dன்னு குடுத்துருக்கோமே. இப்ப இங்க வந்து ஒரு சின்ன ஃபிக்ஸ் A பிளஸ் Bன்னு போட்டோம்னா, இப்ப இங்க வந்து ரெஃப்ரெஷ் பண்ணோம்னா, அதுக்கான வேல்யூ வந்து வர ஆரம்பிச்சுரும். கன்சோல் தான் எப்பவுமே வந்து ஃபர்ஸ்ட் வந்து டெவலப்பர்ஸ் வந்து யூஸ் பண்ற ஒரு விஷயம். நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா வந்து பிரேக் பாயிண்ட்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. நீங்க இந்த VS கோட்லயே பார்த்தீங்கன்னா, இந்த 11, 12, 13, 14லாம் இருக்குல்ல. இதுக்கப்புறம் வந்து 11 கிடையாது. 1லேருந்து நீங்க எத்தன நம்பர் இருந்தாலும் சரி. அதுல வந்து நான் இங்க வந்து பிரேக் பாயிண்ட் வந்து செட் பண்ணிக்கலாம். Aல வந்து நின்று, Bல வந்து நில்லு, Cல வந்து நில்லு அப்படின்னு சொல்லி வந்து நம்ம வந்து பிரேக் பாயிண்ட் செட் பண்ணிக்கலாம். பிரேக் பாயிண்ட் செட் பண்ணோம்னா, இங்க வந்து இந்த லைன் நடக்கிறதுக்கு முன்னாடி இங்க வந்து இது ஸ்டாப் ஆயிடும். இது வந்து ஓல்டு வே. இப்ப எப்பவுமே வந்து ஒரு நல்லா தெரிஞ்சவன் வந்து இந்த மாரி வந்து யூஸ் பண்ண மாட்டான். இந்த மாரி பிரேக் பாயிண்ட்ஸ். ஆனா நம்ம இப்படியும் வச்சுக்கலாம். இது வந்து ஈஸி. யுஐல வந்து இப்படி வச்சுக்கலாம். இந்த மாரி டாட்டா வச்சுட்டே வரலாம். இப்ப ரெட் வந்து நல்லா போல்டா இருந்துச்சுன்னா, நம்ம பிரேக் பாயிண்ட் வச்சிருக்கோம் அப்படின்னு அர்த்தம். இதே வந்து பார்த்தீங்கன்னா, இப்ப நான் என்ன பண்றேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, டீபக்கர்ன்னு சொல்லி ஒரு இதுவே இருக்கு. ஒரு ஃபங்ஷனே இருக்கு. ஸோ அத வந்து நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். இப்ப என்னன்னா, நான் இங்க வந்து இத தூக்கிர்றேன். லெட் எக்ஸ் இஸ் ஈக்குவல் டூ சும்மா 15 இன்டூ 9ன்ற மாரி 16 இன்டூ 9ன்ற மாரி வச்சுக்கலாம். ஸோ வச்சுட்டேன்னு வச்சுக்கோங்களேன். இப்ப நான் வந்து அத யுஐல ஷோ பண்றேன். டாக்குமெண்ட் டாட் கெட் எலிமெண்ட் பை ஐடி வந்து டெமோன்றத போட்டு டாட் இன்னர் HTML வந்து அக்சஸ் பண்ணணும் நம்ம. அக்சஸ் பண்ணி நம்ம அது எக்ஸ்ன்றத ஷோ பண்ண போறேன். ஸோ 144ன்றது வந்துருச்சு. இப்ப ஆனா எனக்கு இது நடக்கிறதுக்கு முன்னாடி ஸ்டாப் ஆகணும். அப்ப நான் இங்க வந்து டீபக்கர்ன்றத போடுறேன். இந்த கீவேர்ட் போட்டோனே பார்த்தீங்கன்னா, இந்த மாரி நமக்கு வந்து ஓப்பன் ஆயிடுச்சு. இங்க வந்து நீங்க ஹோவர் பண்ணி பார்த்தீங்கன்னா தெரியும். எக்ஸோட வேல்யூ வந்து 144 அப்படின்னு சொல்லி வரும். இங்க நம்ம நெக்ஸ்ட் குடுத்தோம்னா, நெக்ஸ்ட் ஃபங்ஷன் போகும். என்ன நடக்குதுன்றது ஸ்டெப் பை ஸ்டெப்பா போகும். அதுக்கப்புறம் ஸ்கிரிப்ட் முடிஞ்சிருச்சு. அதுக்கப்புறம் அவ்வளோதான். அது வந்து டைம் உட் ஆகி போயிடும். இதே உங்களுக்கு இது தேவையில்ல அப்படின்னு நினைச்சீங்கன்னா, இந்த ப்ளூ பட்டன் இருக்குல்ல ரெஸ்யூம் பட்டன். ஸோ அத கிளிக் பண்ணிட்டோம்னா நமக்கு வந்து இதுவாயிடும். இந்த மாரி தான் வந்து டீபக்கர யூஸ் பண்ணணும். இதே தான் வந்து பிரேக் பாயிண்ட் நீங்க செட் பண்ணாலும் அப்படிதான் வரும். ஆனா மோஸ்ட்லி வந்து இண்டஸ்ட்ரிலலாம் வந்து இந்த மாரி தான் யூஸ் பண்ணுவாங்க. டீபக்கர்ன்றத போட்டு தான் யூஸ் பண்ணுவாங்க. இந்த மாரி கீவேர்ட் போட்டு தான். ஸோ வந்து நம்ம வந்து இதுலயே வந்து என்ன ஒரு அட்வான்டேஜ்ன்னு வச்சுக்கோங்களேன். இப்ப நம்ம டீபக்கர்ன்றது போடுறோம். பிரேக் பாயிண்ட்டும் வைக்கலாம் அப்படின்னு சொன்னேன். சரி இது 2த்துல என்ன வித்தியாசம் இருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த மாரி நம்ம பிரேக் பாயிண்ட் வந்து இப்ப நான் ஒரு ஃபைல் நான் வச்சுட்டேன். இதே மாரி நான் 100 ஃபைலுக்கு வச்சிருக்கேன்னு வச்சுக்கோங்களேன். நம்ம லோக்கல்ல ரன் பண்ணும்போது இது பாட்டுக்கு வந்துகிட்டே இருக்கும். இப்ப நான் இந்த டீபக்கர் வந்து வேற எங்கெங்கலாம் இருக்கு அப்படின்னு கண்டுபிடிக்கணும்னு நினைச்சேன்னு வச்சுக்கோங்களேன். இங்க வந்துட்டு பார்த்தீங்கன்னா, இங்க ஓவரால் சர்ச் இருக்கும். ஸோ அந்த ஓவரால் சர்ச்ல போயிட்டு நான் வந்து டீபக்கர் அப்படின்னு போட்டேன்னு வச்சுக்கோங்களேன். ஓகே. இது எங்கெங்கலாம் இருக்கோ எல்லா இடத்துலயும் வரும். நான் இங்க கொண்டு போய் ரீப்ளேஸ் பண்ணி அத வந்து வேணாம் இது வந்து எம்ப்டி ஸ்ட்ரிங்கா வந்து மாத்திரு அப்படின்னு சொல்லி குடுத்துட்டு, நான் இங்க வந்து ரீப்ளேஸ் பண்ணிட்டேன்னு வச்சுக்கோங்களேன். எல்லா இடத்துலயும் வந்து ரீப்ளேஸ் ஆயிடும். வெறும் எம்ப்டி ஸ்ட்ரிங்கா வந்து வந்துரும். இந்த மாரி தான் வந்துட்டு நம்ம வந்து டீபக்கர வந்து யூஸ் பண்ணணும். இந்த மாரி நம்ம எல்லாத்துக்குமே ஃபர்ஸ்ட் விஷயம் வந்து எப்பொழுதுமே பார்த்தீங்கன்னா, நம்ம வந்து கன்சோல் லாக்ல போட்டு பார்க்கணும். கன்சோல் லாக்ல வரல அப்டின்னா, ஒரு காம்ப்ளக்ஸா போம்போது வந்து கன்சோல்ல வரல. எனக்கு ஒரு ஸ்டெப்பா போய் தெரிஞ்சுக்கணும். ஒரு ஸ்டெப்ல என்ன நடக்குது? நெக்ஸ்ட் ஸ்டெப்ல என்ன நடக்குது? அப்டின்னு தெரிஞ்சுக்கணும் அப்டின்னு நெனச்சீங்கன்னா, டீபக்கர் வந்து யூஸ் பண்ணணும். இப்போ வந்து இருக்கிற எல்லா ப்ரௌசருமே வந்து சப்போர்ட் பண்ணுது. டீபக்கர்லாம் வந்து சப்போர்ட் பண்ணுது. அதே மாரி நம்ம டெவலப்பர் டூல்ஸ் வந்து சொல்லியிருந்தேன்ல, இது வந்து நீங்க வந்து இங்க போனீங்கன்னா, இங்க வந்து இந்த மாரி டவுன்ல வந்து ரைட் கிளிக் பண்ணீங்கன்னா, இந்த மாரி இன்ஸ்பெக்ட்ங்கிறது கீழ வரும். லாஸ்ட்ல வரும். அப்படி இல்லையா, கண்ட்ரோல் ஷிஃப்ட் ஐ குடுத்தீங்கன்னா வந்து ஆட்டோமேட்டிக்காவே வந்து கன்சோல் வந்து ஓப்பன் ஆகிடும். ஸோ இதுதான் வந்து டீபக்கிங்கான வீடியோ. இதுல ஏதாவது வந்து டவுட் இருந்துச்சு அப்படின்னா கமெண்ட் பண்ணுங்க. நான் உங்களுக்கு கண்டிப்பா ரிப்ளை பண்றேன். இந்த வீடியோ புடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க. தேங்க் யூ ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ.